ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அதாவது விநாயகரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதன்மை கடவுளாக விளங்குபவர் தான் விநாயகர். எனவே நாம் விநாயகரை வழிபட்டு வருவதனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்துமே தீர்ந்து விடுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் நமது குலதெய்வத்தையும் நமது இஷ்ட தெய்வத்தையும் வைத்து வழங்குவதை விட இந்த விநாயகரிடம் நாம் கூறுவதால் முதன்மை கடவுளாக நின்று விநாயகர் நமது பிரச்சனைகளை தீர்த்து விடுவாராம். அப்படிப்பட்ட விநாயகரை உங்களது வீட்டு பூஜை அறையில், அதாவது போட்டோக இருந்தாலும் சரி அல்லது சிலை இருந்தால் மிகவும் நல்லது. விநாயகரின் சிலை குட்டி சிலையோ பெரிய சிலையோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களது பூஜை அறையில் வைத்து அதற்கு நீங்கள் தினமும் விளக்கை ஏற்றி வர வேண்டுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது அதற்கு நீங்கள் விளக்கேற்றி வர வேண்டும். முடிந்தவரை வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது உங்கள் வீட்டிற்கு அருகில் விநாயகர் கோவில் இருந்தால் அங்கே பொங்கல் கொடுப்பார்கள் அல்லவா, அந்த பொங்கலில் உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த நெய் வைத்தியம் கொடுப்பார்கள் அல்லவா, அதை உங்களால் வாங்கி கொடுக்க முடிந்தால் மிகவும் சிறப்பு. மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு விநாயகர் கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டுமாம். அப்படி கொடுப்பதனால் உங்களுக்கு நடக்கவே நடக்காது என்று கூறிய அனைத்தும், அது மட்டுமல்லாமல் தீராத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து விடுவாங்க. இதற்கு அடுத்தபடியாக நீங்கள், அதாவது வீட்டிற்கு அருகில் விநாயகர் கோவில் இருந்தாலும் அதையும் நீங்கள் செய்து வரலாம். இருந்தாலும் உங்களது வீட்டிலே நீங்கள் விநாயகரை இவ்வாறு செய்து வருவதால் வீட்டில் உள்ள அனைவருமே நன்றாக இருப்பாராங்க. உங்களது வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால் மிகவும் நல்லது. அந்த விநாயகர் சிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துவிட்டு தேங்காய் எண்ணெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ விநாயகருக்கு நீங்கள் காலையில் எழுந்தவுடனே ஏற்ற வேண்டும். ஏற்றிவிட்டு விநாயகருக்குரிய காயத்ரி மந்திரத்தையும், அது மட்டுமல்லாமல் விநாயகருக்கு ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் விநாயகருக்கு விளக்கேற்றும் பொழுது கூறிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, தீராத பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா, அந்த பிரச்சனைகளை கூறி அது தீர்ந்துவிடும் என்பது போல நீங்கள் விநாயகரிடம் வேண்ட வேண்டுமாம். இதை நீங்கள் செய்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக வாரத்திற்கு ஒரு முறையாவது வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுக்கு என்று டைம் இருக்கிறதோ அன்றைய நாளன்று விநாயகருக்கு இந்த ஒன்றை தேய்த்து அதனை தடவி அதற்கு அப்புறமாக அபிஷேகம் செய்து அதற்கு அப்புறமாக நீங்க வாரத்திற்கு ஒரு முறை இவ்வாறு விநாயகரை நீங்கள் கும்பிட்டு வருவதால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளும், தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறியிருப்பார்கள் அல்லவா, அது அனைத்துமே நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அது நீங்க என்ன தடவ வேண்டும் என்றால், இந்த பொருளானது விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளாகுமாங்க. இது பெரியவா அவர்களை செய்ய சொல்லியிருக்கார். சந்தனாதி தைலம் என்று கூறுவார்கள் அல்லவா, இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த சந்தனாதி தைலத்தை வைத்து பிள்ளையாரை நீங்கள் அவரது முகத்திலிருந்து கீழே காலு வரைக்கும் முழுவதையுமே தடவிவிட்டு, முடிந்தால் பாலை வைத்து அபிஷேகம் மாதிரி செய்துவிட்டு வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் இவ்வாறு செய்துவிட்டு விளக்கேற்றி வர வேண்டும். இல்லை என்றாலும் அந்த தைலத்தை நீங்கள் விநாயகருக்கு தேய்த்து விட்டாலும் மிகவும் நல்லதாங்க. வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள். விநாயகர் உங்களது வீட்டிற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நடக்கவே நடக்காது என்று கூறிய பிரச்சனைகள், திருமண தடையாகட்டும், குழந்தை பிரச்சனையாகட்டும், வீட்டில் கணவன் மனைவிக்குள் சண்டை, தீராத பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் சரி, பண ரீதியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, முதன்மை கடவுளாக நின்று விநாயகர் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீக்கி வைப்பார் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் விநாயகருக்கு இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்து வாருங்கள். இதனுடைய மாற்றத்தை நீங்கள் காத்திருந்து காண்கள், உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா அவர்கள் கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையிலும் நன்றாகவே இருக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள், வாழ்க்கையில் உருப்பட முடியாது. நன்றி, வணக்கம்.